ஓம் சாந்தி. நான் சதா அகண்ட மகாதானியாக இருக்கும் ஆத்மா. நான் தீர்வு சுரூபமான ஆத்மா. நான் வீணானவற்றை பொருட்படுத்தாத ஆத்மா. நான் ஆத்மா. இந்த தேகம் என்ற ஆடையை விலக்கிவிட்டு ஒரு ஃபரிஷ்தாவாக பாப்தாதாவை சந்திப்பதற்காக வதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். வதனத்தில் என்னுடைய வருகைக்காக பாப்தாதா மிகவும் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கின்றார். நான் மெல்ல மெல்ல அவர் அருகாமையில் செல்கின்றேன். அவர் எனக்கு ஆன்மீக சக்திகளை அவருடைய திருஷ்டியின் மூலமாக பாப்தாதா எனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். நான் அவரிடமிருந்து அனைத்து சக்திகளையும் கிரகித்தபடியே அவர் முன்னால் அமர்ந்து அவரோடு ஆன்மீக உரையாடல் செய்கின்றேன். இன்று அநேக புஜங்கள் கொண்ட பாப்தாதா தம்முடைய நாலாபுறமும் உள்ள புஜங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். புஜங்கள் அனைவரும் ஆல்ரவுண்டர், எவர் ரெடி, கட்டளைப்படி நடக்கும் கீழ்ப்படிதலான புஜங்களாக இருக்கின்றார்கள். பாப்தாதாவை தவிர வேறு எந்த தர்மாத்மாவுக்கு அல்லது மகான் ஆத்மாவுக்கு இப்படிப்பட்ட மற்றும் இவ்வளவு சகயோகி புஜங்கள் கிடைப்பதில்லை. பாப்தாதா ஒவ்வொரு புஜத்தின் விசேஷத்தாவை பார்த்து கொண்டிருக்கின்றார். முழு உலகத்திலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட விசேஷ புஜங்கள் நீங்கள். புதிய யுகம், புதிய பிறவி. தங்களுடைய புதிய யுகம், புதிய பிறவி தெளிவாக முன்னால் வருகிறதா என்று பாப்தாதா கேட்கின்றார். நான் ஆம் தந்தையே என்று பதில் கூறுகின்றேன். பிரம்மா பாபாவுக்கு அவருடைய புதிய பிறவி, புதிய பிறவியின் ராஜ்யம், புதிய தெய்வீக சரீர ரூப ஆடை சதா தனக்கு முன்னால் ஹேங்கரில் தொங்கிக் கொண்டிருப்பதாக அவருக்கு தென்பட்டது. இன்று சுயராஜ்ய அதிகாரி, நாளை உலக ராஜ்ய அதிகாரி. இந்த ஆண்டில் ஆத்மாக்களை மாற்றுவதற்காக முதலில் அந்த ஆத்மாவிற்கு தைரியம் என்ற இறக்கை கொடுங்கள். தைரியம் என்ற இறக்கைக்கு
ஆதாரம் அனுபவமாகும். அனுபவம் செய்வியுங்கள். இந்த வருடம் விசேஷமாக நிரந்தரமாக அகண்ட மகாதானியாக வேண்டும். மகாதானியாகி மனதின் மூலம், அதிர்வலைகள் மூலம் நிரந்தரமாக சக்திகளை அனுபவம் செய்வியுங்கள். வாய்மொழி மூலம் ஞானதானம் கொடுங்கள். கர்மத்தின் மூலம் குணங்களின் தானம் கொடுங்கள். நாள் முழுவதும் மனதால், சொல்லால், செயலால் மூன்றின் மூலமாக அகண்ட மகாதானி ஆகுங்கள். எனவே மகாதானி ஆவதற்கு முதலில் தனது சேமிப்பு கணக்கை சோதித்து பாருங்கள். பாப்தாதா சேமிப்பு கணக்கை மிக சுலபமாக அதிகரிப்பதற்கான தங்க சாவியை குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சாவி எந்த ஒரு மனம், சொல், செயல் எதில் சேவை செய்தாலும் அச்சமயம் ஒன்று தனக்குள் நிமித்த உணர்வின் நினைவு, நிமித்த உணர்வு, பணிவு உணர்வு, சுப உணர்வு, ஆத்மீக சிநேகத்தின் உணர்வு. இந்த உணர்வில் நிலைத்திருந்து சேவை செய்வீர்களானால் சகஜமாக உங்கள் இந்த உணர்வினால் ஆத்மாக்களின் பாவனை பூர்த்தியாகிவிடும். எங்கே நிமித்த உணர்வு உள்ளதோ அங்கே பணிவின் உணர்வு தானாகவே வந்துவிடும். எனவே சோதித்து பாருங்கள். சங்கம யுகம்தான் சேமிப்பதற்கான யுகம். சோதித்து பாருங்கள். சோதிப்பவர் ஆகுங்கள். உருவாக்குபவர் ஆகுங்கள். சமமாவது என்பதன் அர்த்தமே முதலில் நான் என்ற உணர்வு இல்லாமல் இருக்க வேண்டும். இயல்பான சங்கல்பத்தில், பேச்சில், கர்மத்தில், ஒவ்வொரு சங்கல்பத்திலும் பாபா பாபா என்ற நினைவு இருக்க வேண்டும். பாப்தாதா செய்விப்பவர் செய்வித்துக் கொண்டிருக்கின்றார். சமமாக ஆக வேண்டுமென்றால் நான் என்பது முடிந்துவிட வேண்டும். கர்மத்தில் தந்தையின் மூர்த்தி வெளிப்பட வேண்டும். நிமித்தம் மற்றும் பணிவு உணர்வுடன் யோசியுங்கள், சொல்லுங்கள். மேலும் அவ்வப்போது எஜமான், அவ்வப்போது பாலகனாக இருங்கள். மேலும் பாப்தாதாவின் போதனைக்கான 3 சொற்கள் மனதில் நிராகாரி, சொல்லில் நிரகங்காரி, கர்மத்தில் நிர்விகாரி. இந்த சாக்கார ரூபத்தின்
3 சொற்களின் போதனை உங்களுக்கு கிடைத்துள்ள பரிசாகும். ஆக, பிரம்ம பாபா மீது அன்புள்ளதென்றால் இந்த 3 சொற்களின் படிப்பினை மீதும் அன்பு இருக்க வேண்டும். அப்போது சமமாவது மிக சுலபமாகிவிடும். நல்லது என்று பாப்தாதா தனது உரையை முடிக்கின்றார். இப்போது பாப்தாதா என் தலை மீது கை வைத்து வரதானங்களை வழங்குகின்றார். சதா அகண்ட மகாதானி ஆத்மா, தந்தையின் வலதுகரமாக உள்ள கட்டளைப்படி நடக்கும் கீழ்ப்படிதலான ஆத்மா, சதா சர்வ ஆத்மாக்களுக்கும் தைரியத்தின் இறக்கைகளை கொடுக்கக்கூடிய தைரியவான் ஆத்மா, சதா தந்தைக்கு சமமாக ஒவ்வொரு கருமத்திலும் பின்பற்றக்கூடிய பிரம்மா பாபா மற்றும் ஜெகதாம்பாவின் அறிவுரைகளை சதா நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய ஆத்மா, ஃபரிஸ்தா நிலையின் ஸ்திதி மூலம் தந்தையின் அன்புக்கு பிரதிபலன் தரக்கூடிய தீர்வு சுரூபமாக இருக்கும் ஆத்மா. இப்படி தந்தை கொடுத்த எண்ணற்ற வரதானங்களை என்னுடைய புத்தி என்ற பையில் நிரப்பிக்கொண்டு அவரிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.